Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 2/1/2025 வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் வீக் இந்த மாதத்தோட சிறந்த கசிங்களை பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து 065. போன வாரம் 699 699 வந்துருக்கு. நம்ம போன வாரம் ஒரு 609 690 கொடுத்துருந்தோம். ஏசி பாஸ் ஆகிடுது. யாராவது மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து நேற்று ரிசல்ட் வந்து 675 வந்திருக்கு. மார்க் பண்ணிட்டு நம்மளோட வியாழக்கிழமையோட வாரம் எப்படி வந்திருக்கோ அதோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மந்த்து முதல் வார ரிசல்ட்டு 065, அதுக்கு அடுத்த வாரம் 089, அதுக்கடுத்த வாரம் 110, போன வாரம் 699, ஃபைனலாக நேற்று ரிசல்ட்டு 675. முதல்ல போன மாதம் 065க்கு எப்படி வந்துடும் பார்த்துருவோம். 065க்கு நமக்கு ஒன் டே பிஃபோர், அதாவது புதன்கிழமை பம்பர் ரிசல்ட்டு, அதுலேருந்து தான் நம்ம மேட்ச் பண்ணுறோம். 526, க்ளூ நம்பர் வந்து 132. 132 பவர் பண்ணிட்டோம்னா 687 வரும். மைனஸ் காமன் நம்பர் 1 22 தான் கால்குலேஷன். 22 நம்ம எப்போது எடுக்கிறது தான். 565 கிடச்சிருக்கு. ஏ போர்டு பவர் 065. ஓகே, அப்போது இந்த 065க்கு நம்ம என்ன பண்ணணும்னா க்ளூ நம்பரோட ஃபுல் ஆப்போசிட் எடுக்காமல் ஏ போர்டு டேரெக்டாக வச்சு பிசி 32க்கு மட்டும் 87 எடுத்தோம்னா -122 நமக்கு டேரக்ட் ரிசல்ட்டு 065 மேட்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் இது நேற்று ரிசல்ட்டு க்ளூ நம்பர் 231, 675ஓட க்ளூ நம்பர் 231 ஏ போர்டு டேரெக்ட்டு. பிசி 31ஓட பவர் வந்து 86 -122. இதெல்லாம் நமக்கு டேரெக்டாக கிடச்சிருக்க நம்பர் 164. இந்த 164 வந்து பாக்ஸில் முடிந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு 614 ஒரு 146 கூட அப்படி வரலாம். அது போர்டை மேட்ச் பண்ணி நான் ஏன்னு கடைசியில் சொல்கிறேன். அண்ட் வந்து போன வாரம் 699க்கு நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துருந்தோம். அதாவது வியாழக்கிழமைக்கு புதன் இல்லாமல் செவ்வாயிலேருந்து 098ஓட இந்த க்ளூ நம்பர் வந்து எடுத்துருந்தோம். 154 பவர் பண்ணால் 609. இந்த 609 690 வரலாம் கொடுத்துருந்தேன். சென்டர் போர்டு ஒன்று மைனஸ் ஆகி 699 வந்துடுச்சு. ஓகே, இந்த ரூட்டில் இப்போது நமக்கு முந்தா நாள் ரிசல்ட் 794ஓட க்ளூ நம்பர் 355. இந்த 355க்கு எப்படி எடுக்கணும்னா 55க்கு ஒரு 54 தான் இன்றைக்கி ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது இந்த 54 வந்து ஒரு 59ன்னு பவரில் வரும். ஓகே, ரிவர்ஸ் கண்டினியூஷன் 54க்கு 59ன்னு பவரில் வரும்போது 059 நம்பர் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஏன் சொல்கிறேன்னா இந்த 110 ரிசல்ட் வந்தது இல்லையா, 110 வியாழக்கிழமை, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட் வந்து 505. க்ளூ நம்பர் வந்து 111. இதில் 111ல் ரிவர்ஸில் போனோம்னா 11க்கு 10ன்னு வரும். அப்படியே ரிசல்ட் 110 வந்துச்சு. இப்போ அதே ரூட்டில் தான் நம்ம 55க்கு ஒரு 54ன்னு போகிறோம். ஓகே, உங்கள் வெஸ்டிங்கில் 54 வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அது பவரில் 59ன்னு இன்றைக்கி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 059 ஒரு மேட்சிங் நம்பர். ஓகே, அதுக்கடுத்து போன வாரம் செவ்வாய்க்கிழமைலேருந்து வியாழக்கிழமை மேட்ச் பண்ணோம். புதன்கிழமையோட க்ளூ நம்பர் 533. இதை பவர் பண்ணோம்னா 088ன்னு வரும். 088க்கு அடுத்த நம்பர், அதாவது எல்லாத்துலேயுமே ஒன்று ப்ளஸ் பண்ணணும். 0க்கு அடுத்து 1, 88க்கு அடுத்த நம்பர் 99, 8க்கு அடுத்து 9. இதில் 199 கிடைக்குது. ரிசல்ட்டு போன வாரம் வந்தது 699. ஏ போர்டு பவர் பார்க்கும்போது தெரியும். இந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 231. 231ல் எல்லாமே பவர் பண்ணால் 786. 786க்கு அடுத்து எல்லாமே ஒன்று ப்ளஸ் பண்ணோம்னா 897ன்னு வரும். ஓகே, இந்த 897 இன்றைக்கி வந்து போன வாரம் 199க்கு ஏ போர்டு 6ன்னு பவர் ஆச்சு.
இந்த வாரம் 897க்கு சி போர்டு 2ன்னு பவர் ஆகி 892ன்ற மாதிரி வரலாம். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். எல்லாமே மேட்ச் பண்ணிட்டோம். ஃபைனலாக இன்றைக்கி நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட கண்டினியூவேஷன். க்ளூ நம்பரோட பிசி 31, ஒரு போர்டு பவர் பண்ணால் 36க்கு ஒரு 26ன்னு இன்றைக்கி ரிவர்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் 426 நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்பர்ஸும் கம்மி தான், கேல்குலேஷனும் பக்காவாக எல்லாமே மேட்ச் ஆகுது. எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ சி போர்டை மட்டும் மார்க் பண்ணிட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். சி போர்டை மட்டும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது போன மாதம் சி போர்டுக்கு வந்து நம்ம 526 வந்து புதன்கிழமை ரிசல்ட்டோட இந்த நம்பர் க்ளூ நம்பரோட ஏ போர்டு 1 பவர் பண்ணால் 6ன்னு வரும். 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5. அண்ட் அதுக்கடுத்து போன வாரம் பாருங்கள், இங்கே 5 வந்து பவர் பண்ணோம்னா 0, அதுலேயும் -1 பண்ணிங்கன்னா 9. சி போர்டு 9 மேட்ச் ஆகுதா போன மாதம் ரூட்டில். இப்போது நமக்கு நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏ போர்டு 2 பவர் பண்ணால் 7, 7ல் -1 6. சி போர்டு 6 இன்றைக்கி இந்த ரூட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா இதில் 146 இருக்குது, இதில் 426 இருக்குது. ஓகே, கிளியர் புரிஞ்சிருக்கோம். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். முதல்ல நம்ம 164, 614, 146, 059, 892, 426. டோட்டலாக வந்து நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். 6 நம்பர் தான். அது ஒரு நம்பர் பாக்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர் மேட்ச் பண்ணிக்கோங்க. வந்து சி போர்டும் தனியாக கொடுத்துட்டேன் பிரித்து. ஓகே, பிசியில் சி போர்டு 6 இன்னைக்கு ஸ்ட்ராங்கு. பிசியில் 6ன்ற மேட்ச் பண்ணோம்னா 46, ஒரு 26, அண்ட் 64, 14. ஓகே, 4 செட்டு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 4 டிஜிட் ப்ளே பண்ணுற நண்பர்கள் 8059 ஏதோ 4 ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் போய் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ உங்களுக்கு போட்டோன்னே நோட்டிஃபை ஆகிடும். நான் வந்து 5000 சப்ஸ்கிரைபர் மேலே நம்ம இருக்கோம். 1000 வியூஸ் போகிறதே வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகாது. நோட்டிஃபிகேஷன் போய் பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக நோட்டிஃபை ஆகும். பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம்லேயும் நம்மளோட கெஸ்ஸிங்ஸ் வந்துட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். பார்த்து விருப்பம் இருக்க நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.